ஆண்டும் ஆகஸ்ட் திங்கள் 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்று 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வட்டார அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட அரசு பொது மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலக தாய்ப்பால் வாரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை தாய்மார்களை உணர வைப்பதற்கும் அதற்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதற்கும் இந்த நிகழ்வு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அந்த சமூகங்களை சார்ந்தவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், தாய்ப்பால் ஊட்டுதலை மேம்படுத்துதல், தாய்ப்பால் கொடுப்பதற்கான சூழலை உருவாக்குதல், தாய்ப்பால் கொடுக்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல், பாலூட்டுதலுக்கான ஆதரவு சேவைகளை சுகாதார சேவை வழங்குபவர்கள் மூலம் வலுப்படுத்துதல், தாய்ப்பால் கொடுக்கும் விகிதத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் ஊக்கப்படுத்துதலுக்கு இந்த ஒரு வாரம் முக்கியத்துவம் தரப்படுகிறது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஏற்கனவே பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. இது இளஞ்சிசு இறப்பு விகிதத்தை ஏறத்தாழ 20% தடுக்கும் வல்லமை வாய்ந்தது தாய்ப்பாலாகும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புகளை 13% தடுக்க இது உதவியாக இருக்கிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் தங்களது ஆராய்ச்சிகளின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் இறப்பிற்கான வாய்ப்புகளை 11 மடங்கு தாய்ப்பால் குறைக்கிறது. நிமோனியா மூலம் ஏற்படும் இறப்பிற்கான வாய்ப்புகளை 15 மடங்கு குறைக்க வல்லது. குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறது. தொற்றா நோய்களின் தாக்கத்தை தடுக்க வல்லது. இளஞ்சிசுக்கள் மருத்துவமனையில் தங்கும் நேரத்தை குறைக்க வல்லது. இப்படி இந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து உலகளாவிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் இது நடத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி 2016-17ஆம் ஆண்டுகளில் பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் ஊட்டும் விகிதம் என்பது 54.7 ஆக இருந்தது. தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி அதுவே 2020-2021 படி 60.2 ஆக உயர்ந்திருக்கிறது. ஆக குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் ஊட்டும் விகிதம் என்பது தொடர்ந்து இன்றைக்கு அதிகரித்து வருவது என்பது இந்த விழிப்புணர்வுகளுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி 2016-17ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின்படி ஒரு 6 மாதத்திற்கு தொடர்ச்சியாக தாய்ப்பால் ஊட்டும் சதவிகிதம் என்பது 48.3 இருந்தது. அது இப்பொழுது 2020-21க்கு பிறகு 55.1 உயர்ந்திருக்கிறது. ஆக தொடர்ந்து 6 மாத காலம் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதமும் உயர்ந்திருக்கிறது. குழந்தை பிறந்த உடனே 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதமும் உயர்ந்திருக்கிறது. ஆக இந்த 48 ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதமான 54.7 இன்னமும் அதிகரிப்பதற்கும் 6 மாத காலம் தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்கும் விகிதம் 55.1 என்பது இன்னமும் கூடுதலாக்குவதற்கும் 100% தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பயன்படும் என்கின்ற நோக்கத்தோடு இது எல்லா மருத்துவமனைகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உலக தாய்ப்பால் வாரத்திற்கான கருத்துரு என்று அறிவிக்கப்பட்டிருப்பது தாய்ப்பால் ஊட்டுதலில் உள்ள இடைவெளியை தவிர்ப்போம், தாய்ப்பால் ஊட்டுதலை ஆதரிப்போம் எனும் கருத்துரு இந்த ஆண்டுக்கான தாய்ப்பால் வாரத்திற்கான கருத்துருவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு விளம்பரப்படுத்தும் நோக்கோடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது.